என் வாழ்வில் வியானி. பாசத்திற்குரிய சகோதரமே, புனித ஜான் மரிய வியானி கடவுள் நம்முடைய தாய் திருவுக்கு அவைக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு கொடை. இந்த புனிதரின் வழியாக நாம் இறைவனிடம் ஜெபிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை அருள்வளங்களை பெற்றுக்கொள்கிறோம். தகுதி இல்லாத ஒருவர் என்று பல நேரத்தில் கருதப்பட்டவர் இன்று பல தகுதிகளை பெற்று கடவுளுடைய அருளால் ஒரு குருவாக உயர்த்தப்பட்டு இன்று பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். என் வாழ்விலே கூட ஜான் மரிய வியானியனுடைய வாழ்க்கை பாதை என்னுடைய குருத்துவ பயணத்திலே ஒரு உன்னதமான ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. ஏனெனில் அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுவதும் நான் படிக்கும்போது என்னுடைய குருத்துவ வாழ்க்கையை நானும் கேள்வி கேட்பேன். ஆண்டவரே, ஏன் என்னை அழைத்திருக்கிறேன்? எதற்காக? என்னை விட அதிகமாக தகுதியுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே, ஏன் ஆண்டவரே என்னுடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்? சவால்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைக்கு மத்தியிலே ஆண்டவரை கேட்கும்போது ஜான் மரிய வியானியனுடைய அந்த வாழ்க்கையினுடைய நினைவடைகள் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படை என்ன? அடிக்கடி நான் சிந்திப்பேன். இளம் வயதிலிருந்து இவர் ஒரு ஜெபிக்கக்கூடியவராக இருந்தால் சிறப்பாக இவருடைய ஒரு டைரியிலே ஒரு சிறிய ஒரு ஜெபமானது எழுதப்பட்டிருக்குமா. அந்த ஜெபத்தை இவருடைய அம்மா இவர் சின்னதாக இருக்கும் போதே அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாராம். அந்த ஜெபத்தை அவர் ஒவ்வொரு நொடிபொழுதும் அவர் ஜெபிப்பார். அந்த ஜெபம் என்ன? அவருடைய டைரியிலே முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த ஒரு சிறிய ஜெபம், லார்ட் ஸ்டே வித் மீ ஆல்வேஸ். ஆண்டவரே என்னோடு எப்போதும் தங்கும் என்ற அருமையான வார்த்தைகள். ஜான் மரிய வியானி தகுதி இல்லாத நேரத்திலே ஒருவேளை ஆண்டவரை பார்த்து இவ்வாறு ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே என்னோடு தங்கும் என்று. God did not call the qualified ones, but He qualifies the called ones. ஆண்டவர் தகுதியானவர்களை அழைக்கவில்லை, மாறாக அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். அந்த ஒரு வார்த்தை என்னுடைய குருத்துவ வாழ்க்கைக்கும் பொருந்தியது. பாசத்திற்குரிய சகோதரமே, இந்த புனிதன் வழியாக நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக அவருடைய அந்த ஜெப வாழ்க்கை, லார்ட் ஸ்டே வித் மீ ஆல்வேஸ் என்ற அந்த ஒரு சிறிய ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் துன்ப, துயர, வேதனைகள், போராட்டங்கள், சவால்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே வரும்போது ஆண்டவரை விட்டு விலகாத பிள்ளைகளாக அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னோடு எப்போதும் தங்கும் என்று அந்த ஆண்டவர் ஜான் மரியன் வியானி வழியாக எல்லா அருள்வளங்களை, எல்லா ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக அளிப்பாராக. ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.